பிரதமர் மோடி தொடங்கி வைத்த அம்ரித் பாரத் ரயில் பெங்களூருவிலிருந்து மால்டா வரை இயக்கப்படுகிறது. ஜோலார்பேட்டை சந்திப்பில் நின்று சென்ற இந்த ரயிலை பயணிகள் மலர் தூவி வரவேற்றனர். இந்நிலையில் பயணிகளிடம் நமது செய்தியாளர் சுகந்தகுமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். பிரதமர் நரேந்திர மோடியால் நேற்று முன்தினம் 6 வந்தே பாரத் ரயில்களும் 2 அம்ரித் பாரத் ரயிலும் துவக்கி வைக்கப்பட்டது. அது தற்போது வேலூர் மாவட்டத்தில் உள்ள காட்பாடியில் சென்று கொண்டிருக்கிறது. நாம் அதில் தான் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த ரயிலில் பல்வேறு சிறப்பம்சங்கள் உள்ளது. குறிப்பாக மொத்தம் 22 பெட்டிகள் இதில் இணைக்கப்பட்டுள்ளன. அதில் 12 பெட்டிகள் படுக்கை வசதியும் 8 பெட்டிகள் அமரும் வகையில் இருக்கிறது. இது குறிப்பாக மணிக்கு 130 கிலோமீட்டர் வேகத்தில் இயங்கக்கூடிய அளவில் இருக்கிறது. முக்கியமாக பார்த்தோம் என்றால் 2 என்ஜின்கள் இதில் பொருத்தப்பட்டுள்ளது. முன்பகுதியில் ஒரு என்ஜினும் பின்பகுதியில் ஒரு என்ஜினும் பொருத்தப்பட்டுள்ளது. அதாவது முன்னோக்கி செல்வது ஒரு என்ஜினும் பின்னோக்கி இந்த ரயிலை தள்ளுவதற்கு 2 என்ஜின் பொருத்தப்பட்டுள்ளது. 2 வண்ணங்களிலும் இந்த ரயில் அமைக்கப்பட்டுள்ளது. ஆரஞ்சு மற்றும் கிரே கலரில் இந்த வண்ணங்கள் இந்த ரயில் அமைக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் இதில் பல்வேறு அதாவது ஒவ்வொரு பெட்டிகளிலும் சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டுள்ளது. நாம் தற்போது இதில் பயணிக்கும் பயணிடம் கேட்கலாம். அண்ணா வணக்கண்ணே, எங்கிருந்து வரீங்க? இப்போ மற்ற ரயில்களுக்கும் இந்த சிறப்பு ரயிலுக்கு என்ன வித்தியாசம் இருக்குண்ணா? இது பார்த்தீங்கன்னா நான் ரேணிகுண்டாலேருந்து ஜோலார்பேட்டை வரையும் ட்ராவல் பண்ணுறேங்க. இதில் பார்த்தீங்கன்னா வாட்டர் வைக்கிற மாதிரி ஸ்டாண்டு ஃபோல்டிங் டைப்பில் கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு. அப்புறம் சார்ஜர் ஃபெசிலிட்டி ஈச் ஸ்லீப்பர் இதில் கொடுத்துருக்காங்க. கோச் இதில் கம்பார்ட்மெண்ட்டில் செப்பரேட்டாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இதில் வாட்டர் சேவ் பண்ணுற டைப்பில் இருக்குங்களா, சேவ் பண்ணலாம். தண்ணி வீணாகாது இருக்கும். பார்த்திங்கன்னா ஓல்டு ஏஜ்டு பேசஞ்சருக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. இதில் டைம் நமக்கு ரொம்ப மிச்சமாகுதுங்க. 130 kmph கொடுத்துருக்காங்க. இது நல்லா நமக்கு சௌகரியமாக இருக்கும். நல்லா ஸ்பீடாகவும் ரீச் ஆகலாம். 3 மணி நேரத்தில் போகிறது 2 மணி நேரத்தில் ரீச் ஆகலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதில் 2 இன்ஜின் இருக்கிறதுனால லோக்கோ அதாவது இன்ஜின் மாற்ற வேண்டிய டைம் நமக்கு சேவ் ஆகுது. அதனால் குயிக்காக போய்ட்டு இப்போ ஒரு டெஸ்டினேஷன் போய்ட்டு இன்னொரு டெஸ்டினேஷன் போனால் ஈஸியாக அந்த டைம் டிலே ஆகிறது. இந்த புஷ் புல் 2 இன்ஜின் இருக்கிறதுனால டு அவாய்ட் டிடென்ஷன் ஆஃப் ட்ரெயின் ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இந்த மாதிரி வண்டி இன்னும் 2-3 விட்டால் கூட நல்லா எல்லா பேசஞ்சருக்கும் ஈஸியாக இருக்கும், கன்வீனியண்ட்டாக இருக்கும், டைம் சேவ் ஆகும். 5 hours போகிறது ஒரு 3.5 மணி நேரம் 4 மணி நேரத்தில் ரீச் ஆகிடலாங்க. தேங்க்யூ. அதாவது இந்த ரயிலில் பயணிக்கும் பயணி சொல்வது என்னவென்றால், இந்த ரயிலில் பயணிக்கும் போது நேரம் மிச்சமாகுது என்ற ஒரு கருத்தையும் தெரிகிறார். அது மட்டும் இல்லாமல் இதில் கூடிய சிறப்பு என்னவென்றால், வந்தே பாரத் ரயில் ஏசி அறையில் இருக்கும். இதில் ஏசி இல்லாமல் அதாவது சாதாரண பொதுமக்களும் இதில் பயணிக்கக்கூடிய வகையில் இந்த ரயிலானது இயக்கப்பட்டு வருகிறது. அதாவது எளிய மக்களும் கூடிய விரைவில் அதாவது 50 கிலோமீட்டர் தொலைவுக்கு சென்றால் அவர்களுக்கு 35 ரூபாய் செலவு செய்து இந்த ரயிலில் பயணிக்கலாம் என்ற ஒரு இதுவும் கொடுக்கப்பட்டுள்ளது. ஒளிப்பதிவாளர் சரவணனுடன் செய்தியாளர் சுகந்தகுமார், நியூஸ் 7 தமிழ், சென்னை.